ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்டா, தேங்காவை வச்சு ஒரு ஃபுட்டிங் தான் பார்க்க போகிறோம். இது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது செய்கிறது ரொம்ப சுலபம். இது வயிற்று புண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன். அதை சின்ன சின்னதாக கீறி நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சிட்டேன். இதை நம்ம கெட்டியாக பால் எடுத்துருக்கலாம். ஃபஸ்ட்டு பால் செகண்ட் பால் மட்டும் எடுத்தால் போதும், ரொம்ப தண்ணியெல்லாம் எடுத்துக்க வேணாம். நான் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 லிட்டரு இருக்கும். இதை வடிகட்டி ஒரு பேனில் ஊற்றிக்குவோம். இன்னும் நான் அடுப்பை இன்னும் ஆன் பண்ணல. ஒரு கப்பு எடுத்துக்குவோம். 4 ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். போட்டு தண்ணி ஊற்றி கெட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். கட்டிப்படாத அளவுக்கு கரைச்சிக்க எடுத்துக்குவோம். அப்போ தான் அது நம்ம பாலில் ஊற்றும் போதும் கட்டிப்படாது. டேரெக்டாக பாலில் போட்டுறக்கூடாது. இந்த மாதிரி நம்ம கரைச்சி தான் ஊற்றணும். இதையும் பாலில் ஊற்றிக்குவோம். இதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நான் 1 கப்பு சீனி போட்டிருக்கேன். உங்களுக்கு இனிப்பு இன்னும் ஜாஸ்தி பிடிக்கும்டா 1/2 கப்பு கூட போட்டுக்கலாம். நான் 1 கப்பு தான் போட்டிருக்கேன். இதையும் போட்டு நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ தான் ஸ்டவ்வை ஆன் பண்ணி நான் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்லாம் நான் ஆன் பண்ணல. இதை கைவிடாமல் கலருங்க. ஏன்னா நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கிறதுனால சீக்கிரம் நமக்கு கட்டி பட்டுரும். அதனால் நம்ம கைவிடாமல் அதை கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், உங்களுக்கே நல்லா தெரியும் எப்படி அது கட்டியாகிக்கிட்டு வருதுண்டு. இது ஒரு 10 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம். நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த ஸ்வீட் சாப்பிட்ணுன்னா 10 நிமிஷமே போதும். இது நல்லா ஜல்லி மாதிரி இருக்கும். கை விடாமல் கிண்டுங்க. நான் இந்த ஸ்டேஜ் இருந்தால் போதும். இப்போ நான் ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த பவுல் வேண்டாலும் எடுத்துக்கலாம். இதில் இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்குன்னு அப்படியே நம்ம ஊற்றினோம்னா சர்ரெண்டு ஊற்றின்னு அப்படியே இதுதான் கரெக்டான பதம். இதை நம்ம ஒரு தட்டிக்குவோம். இந்த மாதிரி இருந்தால் ஒத்த சீராக இருக்கும். இதை ஒரு 3 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்களாம். ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கலாம், நம்ம வெளியிலையும் வைக்கலாம். இதை ஒரு தட்டையை போட்டு கவுத்து எடுத்துக்குவோம். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எவ்வளோ அழகாக வந்திருக்குண்டு. பாருங்கள், இது வயிற்று புண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. நல்லா குளிர்ச்சி தரக்கூடியது. நம்ம இது தேங்காய் பால்லையே தான் செஞ்சுருக்கோம். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம்.